திமுகவை அதிர வைக்கும் டெல்டா. திமுக கோட்டையில் விழுந்த ஓட்டை. ஸ்டாலினை துரத்தும் அந்த கையெழுத்து. தமிழக அரசியலில் டெல்டா மாவட்டங்கள் எப்போதும் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகின்றன. குறிப்பாக டெல்டாக்காரன் என்று தன்னை அடிக்கடி பெருமிதத்துடன் அழைத்துக் கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் வரவிருக்கும் தேர்தல் களம் சவாலான ஒன்றாக அமையக்கூடும் என்ற பேச்சுகள் எழுந்துள்ளன. இதற்கு மிக முக்கிய காரணமாக முன்வைக்கப்படுவது கடந்த காலங்களில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்காக திமுக ஆட்சியில் போடப்பட்ட கையெழுத்துகள் ஆகும். டெல்டா பகுதிகளில் இத்தகைய திட்டங்களை செயல்படுத்தினால் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பசுமையான டெல்டா மண்டலம் பாலைவனமாக மாறும் என விவசாயிகள் மற்றும் சூழலியல் ஆர்வலர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். தான் அறியாமல் அந்த படிவங்களில் கையெழுத்திட்டதாக ஸ்டாலின் விளக்கம் அளித்திருந்தாலும் அது விவசாயிகளிடையே முழுமையான நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. இந்த சூழலில் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. தற்போது விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் போன்றவர்கள் திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவதாக வெளிப்படையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இதனால் வரும் தேர்தலில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் திமுகவிற்கு பதிலாக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை வழங்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் பயிர் காப்பீடு தொடர்பான விவகாரமும் தற்போதைய அரசுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. 2016 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் மழை அல்லது வறட்சியால் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகையானது முறையாகவும் அதிகப்படியாகவும் கிடைத்து வந்தது. ஆனால் 2021 முதல் 2026 வரையிலான திமுக ஆட்சியில் 90% விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகையானது சரியாக வந்து சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுவாக உள்ளது. காப்பீடு வழங்குவதில் அரசு மறைமுகமாக சில முட்டுக்கட்டைகளை போடுவதாகவும் விவசாயிகள் கருதுகின்றனர். இத்தகைய அதிருப்திகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து டெல்டா பகுதிகளில் திமுகவிற்கு எதிரான ஒரு வலுவான அரசியல் அலையை உருவாக்கியுள்ளது.